guys, இப்போ இந்த ட்ராமாவோட கண்டினியூவேஷன் பார்க்கலாம். நம்ம ஹீரோயின் அந்த புது பொண்ணுக்கிட்ட அவளுக்காக பிளட் டொனேட் பண்ணதுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அவனோட சிஸ்டருக்காக தானே உன்னை அப்பாயிண்ட் பண்ணா, அதை மீறி நீ எனக்கு பிளட் கொடுத்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லவும் அந்த புது பொண்ணு என்ன சொல்கிறான்னா, அப்படிலாம் எதுவும் கிடையாது, ஹீரோ வந்துட்டு உனக்காகவும் சேர்த்து தான் நீ வந்து வேலைக்கு எடுத்தான். நீங்கள்லாம் வந்து ஒரு ட்ரிப்பு போயிருந்தீங்கல்ல ஆஃபீஸில், ஸோ அந்த சமயத்தில் உனக்கு கால் கூட அடிபட்டு ஸ்ப்ரெயின் ஆச்சுல, ஸோ அதை வந்து காரணமாக வச்சு ஹீரோ வந்து ரொம்ப ஃப்ளஸ்ட்ரேட் ஆகிட்டு தான் என்னையை வந்து வேலைக்கு எடுத்தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து புரிய வச்சுட்டாங்கிறது கிளம்ப நம்ம ஹீரோனுக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. இதை பற்றி வந்து மூளையை போட்டு பிச்சுட்டு இருக்க நம்ம ஹீரோயின் உடனே வந்துட்டு நம்ம பாஸ்க்கு வந்து ஃபோன் பண்ணுறா. இந்த மாதிரி இந்த புது பொண்ணு கிட்ட பேசினேன், எனக்கு இப்போ தான் தெரிய வந்துச்சு அவளை வேலைக்காக நீங்கள் எடுத்ததுக்கு நானும் ஒரு காரணமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. இதை கேட்டோன்னே ஹீரோவும் ஆமாம் அப்படின்னு சொல்கிறான். எதுக்காக வந்துட்டு இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவளுக்கு காலில் அடிப்பட்ட சமயத்தில் தான் வந்துட்டு ரொம்ப வெறுத்து போயிட்டேன், ஹெல்ப்லெஸ்ஸாக ஃபீல் பண்ணேன், அதனால தான் வந்துட்டு அப்பாயிண்ட் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் அந்த பொண்ணு சொன்ன மாதிரியே தான் சொல்லிட்டு இருக்கான். இப்போ நம்ம ஹீரோயினும் வந்துட்டு அந்த அளவுக்கு என்ன லவ் பண்ணுறியா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு கேட்கும்போது நம்ம ஹீரோ சொல்கிறான், இந்த ரூஃப் டாப் இருக்குல்ல நம்ம கம்பெனியில், அதில் வந்து யாருமே வரக்கூடாதுன்னு ஒரு பாலிசி இருக்குது, அதெல்லாம் மீறி ஒரு பொண்ணு வந்துட்டு இங்கே லஞ்ச் சாப்பிட்றதுக்காக வந்தா. எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் அவளை அங்கே பார்த்ததுலேருந்தே ரொம்ப க்யூரியஸாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு அவள் சாப்பிட்ற ஸ்டைலோ இல்லை வந்து அவள் சாப்பிட்ற மெத்தடோ ஏதோ ஒரு வகையில் வந்துட்டு என்ன அவள் பக்கமாக ஈர்த்துச்சு. ஸோ நான் டெய்லி வந்து அவளை அப்சர்வ் பண்ணுறதுக்காக ஆரம்பித்தேன். இங்கே எப்போவுமே நான் தனியாக தான் சாப்பிடுவேனா, அதனால் வந்துட்டு அந்த வாலுக்கு அந்த சைட்லேருந்து நான் சாப்பிடும் போது வந்துட்டு அவளோட சேர்ந்து சாப்பிட்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் கிடச்சிது. ஸோ இதெல்லாம் சேர்த்து என்ன அறியாமலே அந்த பொண்ணை நான் வந்து காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். ஸோ இப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு கால் பேசுகிறதும் அதே ரூஃப் டாப்லேருந்து தானே. ஸோ இங்கேருந்து அவன் அவளை பார்த்துக்கிட்டே பேசிக்கிட்டு இருக்கான். ஸோ அவள் வந்துட்டு அந்த கிளாஸில் வந்து கை வச்சு அழகாக பெயிண்ட்லாம் பண்ணிட்டு அப்படி நோண்டிட்டுலாம் பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவும் வந்துட்டு அவளோட ஃபிங்கர்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப க்யூட்டாக இருந்துட்டுருக்கு. நம்ம ஹீரோயின் கிட்ட இந்த மாதிரி அவன் சொன்ன உடனே ஹீரோயினும் வந்து ரொம்ப ஷாக் ஆகிடுறா. என்ன இது, இவர் என்னையை பற்றி பேசுகிற மாதிரியே இருக்குது, எங்கேருந்து என்னையை பார்க்குறாரு, இந்த கிளாஸ் கன் சைடு என்ன தெரியும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்டுட்டு திருன்னு முடிச்சுட்டு இருக்கும்போது தான் நம்ம ஹீரோவும் வந்துட்டு அவனோட கியூபுக்களுக்கு கூட்டிகிட்டு வரான். வந்துட்டு அதுக்கப்புறமா அங்கே இருக்கக்கூடிய அந்த கர்டைன் ஓப்பன் பண்ணி அவளுக்கு காட்டுறான். இது வழியாக பார்த்தா வெளியில் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஹீரோயின் வந்துட்டு உடனே பதட்டப்படுறா. திரும்ப வந்து எல்லாத்தையும் ரீகால் பண்ணுறா. இந்த இடத்துல நான் என்னெல்லாம் பேசினேன், என்னெல்லாம் செஞ்சேன்னு எனக்கே தெரியலையே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவும் அவனோட ஸ்பீச்சை வந்து அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு இருக்கான். அதாவது ஹீரோயினை வந்துட்டு பார்த்து இம்ப்ரெஸ் ஆகும்போது அந்த ரூஃப் டாப் மூலமாக அவளோட அழுகை, அவளோட சந்தோஷம், ஸ்னோ வந்தால் வந்து ஏஞ்சல் மாதிரி டான்ஸ் பண்ணுவா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவன் என்னெல்லாம் ரசிச்சானோ அது எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணு பேசினது எதுவுமே எனக்கு கேட்காது, ஆனாலும் அவள் என்ன பேசுகிறா தனக்குள்ள அப்படிங்கிறது எனக்கு வந்து ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு. அதனால் என்னுடைய செக்ரட்டரியை வச்சு அங்கே லிப் ரீட் பண்ணுறதுக்கான ஒரு கோர்ஸ் வந்துட்டு நான் எடுத்துக்கணும்னு சொல்லி ஒரு டியூட்டரை வர சொல்லி 2-3 லெசன் கூட அட்டென்ட் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லிட்டு இருக்க நம்ம ஹீரோயின் இவன் எனக்காக இவ்வளோ பண்ணியா நீ அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஷாக் ஆகுறா. இது மட்டும் இல்லை, நீ வந்து இந்த சோ கால்டு பிரேக்கப்புக்கு பிறகு வந்து உனக்கு ஹெல்த்தியாக சாப்பிடணும், உனக்கு பிடிச்சதை சாப்பிடணும்னு சொல்லி செஃப் எல்லாமும் ஆர்டர் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகிடுறா. இருந்தாலும் அவளுக்கு ஒரு தயக்கம் இருந்துகிட்டே இருக்கு. ஹீரோவும் என்ன சொல்ல வரையோ அதை சொல்லு அப்படின்ன உடனே, இல்லை உங்களோட ஃபேமிலியில் நீ ஒருத்தன் தான் பையன், ஸோ கண்டிப்பாக உனக்கு குழந்தை வேணும் இல்லையா, என்னால் தான் குழந்தை பெற்றுக்க முடியாதே, நான் அப்புறம் எப்படி உன் கூட இருக்க முடியும், நான் அந்த அளவுக்கு வந்து செல்ஃபிஷானவ கிடையாது தெரியுமா, எனக்கு என்னதான் நீ வேணும்னு நான் நினச்சாலும் என்னால் வந்து அந்த ஒரு தாட்டை உடச்சிட்டு வர முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோக்கு இப்போ தான் வந்துட்டு உண்மை புரியுது. அதாவது இவகிட்ட மறைச்சி வச்சிருக்க உண்மை தெரிஞ்சு அவள் அதை போட்டு குழப்பிக்கிட்டு தான் தான் கூட வந்து பேச்சப் ஆகாமல் இன்னும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே வந்து ஹீரோ சொல்கிறான், நீ என்னைய நம்புறல்ல, அதை மட்டும் பண்ணு போதும், மற்றபடி வந்துட்டு நடக்க வேண்டியதெல்லாம் தானே நடக்கும், உன்னை நல்லா கேர் பண்ணி பார்த்துக்கிட்டா பேபி வரப்போ வந்துட்டு போகட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவளுக்கு புரிய வைக்கிறான். அதுக்கப்புறம் 2 பேரும் வந்து அப்படியே பேச்சப் ஆகி லைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டு அப்படியே நின்றுட்டுருக்காங்க. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரோடையும் நம்ம ஹீரோ வந்துட்டு வீட்டுக்கு இன்வைட் பண்ணிவிட்டு அவங்க எல்லாரோடையும் வந்து டின்னருக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கும் போது இப்போ அந்த கசனுடைய பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்ல, அவன் ஒரு பிஸ்னஸ் பிளான் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கான். ஸோ இங்கே இருக்கவங்க எல்லாருமே வந்துட்டு அதை ஆக்வர்டாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் அப்பட்டமாக தெரியுது அவன் ஹீரோ கிட்ட வந்துட்டு ஐஸ் வைக்கிறதுக்காக அவங்க அப்பாவுக்கு ஏதாவது ப்ராஜெக்ட் வாங்கி கொடுக்கறதுக்காக தான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. பட் ஸ்டில் வந்து எல்லாரும் அமைதியாக இருந்துட்டு இருக்காங்க, ரூடாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஆனால் ஹீரோயினோட கசன் மட்டும் சொல்கிறா, இங்கே நம்மளை அவங்க வந்து டின்னருக்கு தானே இன்வைட் பண்ணாங்க, எதுக்காக தேவையில்லாமல் இதெல்லாம் பேசுகிறேன்னு. உடனே இதை விட்டால் நம்மளுக்கு எப்போ வேறு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் அவளை அமைதியாக இருக்க சொல்லி அவன் சத்தம் போடுறான். ஸோ இதெல்லாருமே நோட் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோவும் அந்த பிஸ்னஸ் பிளானெல்லாம் வந்து கேட்கறது கூட வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி அந்த ஃபைலை வாங்கி வச்சுட்டு எனக்கு டைம் இருக்கும்போது படிக்கிறேன், இப்போ வந்துட்டு எனக்கு என் கேர்ள் ஃப்ரெண்டோட டைம் ஸ்பெண்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். கொஞ்ச நாளில் பார்த்தோன்னா கியூவும் அப்புறம் நம்ம ஹீரோடைய பிரதர் இன்லாவும் இங்கே ஹீரோவை பார்க்கறதுக்காக வராங்க. அதாவது இவங்க அப்ராட்ல இருந்தாங்க இல்லையா, நம்ம ஹீரோ விட்டுட்டு வந்தாங்கல்ல. ஸோ இப்போ இவங்க 2 பேரும் வந்த உடனே என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ கியூ மேலே ஒரு பிரச்சனை வந்திருக்குல்ல, காப்பிரைட் இஷ்யூ, ஸோ அதை வந்து கிளியர் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ப்ரூஃப் கிடைச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. 6 வருஷத்துக்கு முன்னாடி கியூவோடைய நெஃப்யூ வந்து அப்ராடுக்கு வந்து எங்கேயோ ட்ராவல் பண்ணி போயிருந்தப்போ அவனுடைய லேப்டாப்பில் ஏதோ ஒரு சேஞ்சஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு வேற எங்கேயோ கொடுத்துருக்கான் போல். ஸோ அந்த லேப்டாப்பில் இருந்திருக்கக்கூடிய கியூவோடைய ப்ரோக்ராமாக தான்
தான் எடுத்து இந்த கம்பெனியில் யூஸ் பண்ணிவிட்டு இப்போ கியூ வந்து அதை ஸ்டீல் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து ப்ரூஃப் எல்லாமே கிடச்சிருச்சு அப்படிங்கவும் இனிமேல் நம்ம வந்து பணிஞ்சு போக வேண்டாம், கோர்ட் மூலமாக எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணிக்கலாம், என் ஃப்ரெண்டு மேலே சும்மா பழி போட்டவங்கள நான் விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவும் ஒரு முடிவுக்கு வர ஹீரோயினும் கியூ மேலே எந்த ஒரு பழியும் விடலைன்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறா. ஸோ இதுக்கு பிறகு எல்லாருமே இந்த இஷ்யூவை வந்து இப்போ முடிச்சுட்டதுனால ஒரு செலிப்ரேஷன் பண்ணலான்னு நம்ம ஹீரோ சஜஸ்ட் பண்ணி அவனுடைய மேன்ஷனில் எல்லாருமா சேர்ந்து கப்பிள் டான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயின் ரெஸ்ட் எடுக்கும் போது தான் ஹீரோடைய பிரதர் இன் லா வந்து பேசுறதுக்காக ஆரம்பிக்கிறான். ஹீரோவை பார்த்தா இந்த மாதிரி வந்துட்டு ஒரு ரொமான்டிக் பர்சனாக இருப்பான், ரொம்ப லாயலாக இருப்பான்ல நினச்சி கூட பார்த்ததே கிடையாது, அவன் பக்கா ஹஸ்பண்ட் மெட்டீரியல் தெரியுமா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட பேசிட்டு இருக்கா. அப்போ வந்து அவன் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறான்னா, உன்னோட கசனோட பிஸ்னஸ் பிளான் வந்து ஹீரோக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு போல, கூடிய சீக்கிரத்தில் அவளை டிஸ்கஷனுக்கு கூப்பிட்டு பேசுவான் அப்படின்னு உடனே என்ன சொல்கிறீங்க என்னோட கசனா அப்படின்னு உடனே ஆமாம் அந்த பாய் ஃப்ரெண்ட் கிட்டையும் கசன் கிட்டையும் இப்போதைக்கு எந்த விஷயமும் சொல்லாத, ரூபா எப்போ வேணுமோ சொல்லிக்கட்டும், ஆனால் வந்துட்டு அவனுக்கு கசனோட ஐடியா ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால ஃபுல்லாக இன்வெஸ்ட்மெண்ட்டும் அவனே பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு முடிவில் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதுக்கப்புறமா ஹீரோயினோட கசனை வர சொல்லிட்டு அந்த பிஸ்னஸ் பிளான் எல்லாம் செக் பண்ணிட்டேன், எனக்கு வந்து ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, ஆனால் இதில் உன்னோட பாய் ஃப்ரெண்ட் சொன்னதை விட அதிகமான டீட்டெயில்ஸ் இருக்குது அப்படின்ன உடனே அதுக்கு இந்த கசன் சொல்கிறா, ஏன்னா அது நான் தான் டைப் பண்ணேன், அவன் ஜஸ்ட் வந்து மேலோட்டமாக தான் உங்களுக்கு சொல்லியிருக்கான், ஆனால் இவன் வந்து என்னுடைய இந்த டீப் அண்ட் அனாலிசிஸ்க்கு வந்து ஒத்துக்க மாட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா, எனக்கு வந்து இதுக்கு ஒரு 10 மில்லியன் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு கூட நான் ஓகேவாக இருக்கேன் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு, பட் அதுக்கு ஒரே ஒரு கண்டிஷன் இருக்குது, என்னன்னா நீ தான் இந்த ப்ராஜெக்டை லீட் பண்ணி எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்கிறான். ஸோ இதை கேட்டோன்னே அந்த கசன் வந்து அது எப்படி சாத்தியமாகும், எங்கள் ஆஃபீஸில் எனக்கு மேலே சீனியர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ராஜெக்டை என் பாய் ஃப்ரெண்ட் வந்துட்டு என்னை பண்ண விட மாட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நான் சொல்கிறது ஒரே ஒரு கண்டிஷன் தான், இதுக்கு ஒத்துக்கிட்டா இந்த ப்ராஜெக்ட்டுக்கு நான் ஃபன் பண்ணுவேன், அப்படி இல்லை நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்துட்டு யோசிச்சு பார்த்து சொல்லு அப்படின்னு உடனே இவ கொஞ்ச நேரம் ப்ராசஸ் பண்ணிட்டு ஓகே நான் வந்துட்டு இதுக்கு ஒத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறா. ஹீரோ எனக்கு இந்த விஷயத்தில் மனசு கேட்கல, ஹீரோ கிட்ட வந்து தனியாக பேசுகிறா, என் கசனுக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நீ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதெல்லாம் ஓகே தானா அப்படிங்கிற மாதிரி வந்து அவள் இழுத்துட்டே இருக்க, ஆக்சுவலாக நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன்னு நினைக்கிறேன், உன்னோட கசனுங்கிறதுக்காக நான் அவளுக்கு ஃபன் பண்ணணும்னு சொல்லி முடிவு பண்ணலை, நிஜமாவே அவளோட ஐடியா வந்து எனக்கு பிடிச்சிருக்கு, நான் ஒரு பிஸ்னஸ் மேன், பிஸ்னஸில் லாபம் இல்லாமல் நான் எந்த ஒரு வேலையும் செய்ய மாட்டேன், ஸோ அவளோட ப்ரொபோசல் பிடிச்சு போனதுனால வேறு ஏதாவது கம்பெனி அதை எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி நான் அதில் வந்து எடுத்துக்கணும், இன்வால்வ் ஆகணும், நம்ம கம்பெனிக்கு பேர் கிடைக்கணும்னு சொல்லி தான் நான் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்ன உடனே அது ஓகே ஆகிடுச்சுன்னா அவன் கசனுக்கும் நல்லது தானே, அவங்க அம்மா பேச்சையோ இல்லை அவளோட பாய் ஃப்ரெண்ட் பேச்சையோ வந்து கேட்டு அவள் அடங்கி போக வேண்டாமே, சுயமாக நிற்கலாமே அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல நம்ம ஹீரோயினும் அதெல்லாம் கரெக்டு தான், சப்போஸ் வந்துட்டு இந்த ப்ராஜெக்டில் அவள் ஃபெயில் ஆகிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு இழுக்க நம்ம ஹீரோவும் அதனால் என்ன அவள் ஃபெயில் ஆனால் அதுக்கப்புறம் வந்து அவங்க 2 பேர்கிட்டையும் மாட்டிக்கிட்டு காலம் முழுக்க அவங்கள்ட்ட கஷ்டப்பட வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். நம்ம ஹீரோயின் அதை கேட்டு டவுன் ஆகிடுறா, சும்மா ஜோக் பண்ணேன், ரொம்பலாம் வந்துட்டு போட்டு குழப்பிக்காத, சப்போஸ் இது ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா அவளுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும், ஆனால் அந்த கடனை வந்துட்டு ஒன்று என்கிட்ட கொடுத்து அடைச்சிக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி வந்து டீசிங்காக சொல்ல நம்ம ஹீரோயினும் கொஞ்சம் வந்து அப்படியே ரிலாக்ஸ் ஆகுறா. ஹீரோயின் அதுக்கப்புறமா அவளோட கசனை சந்திக்கிறான். அந்த சமயத்தில் கசன் கிட்ட சொல்கிறா, எனக்காகலாம் உனக்கு வந்து ஃபேவரட்டபுளாக இந்த மாதிரிலாம் பண்ணலை, நிஜமாவே உன்னுடைய ஐடியா வந்து அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால தான் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒத்துருக்கானாமா அப்படின்னு சொல்லோன்னே இவளுக்கு வந்து ரொம்ப குஷி ஆகிடுது. இது மட்டும் சக்ஸஸ் ஆச்சு, அதுக்கப்புறமா என்னோட அம்மா பேச்சையும் நான் கேட்க வேண்டாம், அப்புறம் பாய் ஃப்ரெண்ட் பேச்சையும் கேட்க வேண்டாம், நான் நினச்சிட்டே பயந்துட்டே இருந்தேன் தெரியுமா, எங்கள் அம்மாவோட கண்ட்ரோலபிள் இந்த லைஃப்க்கு பிறகு என்னையை வந்து ஆட்டி படைக்கிறதுக்குன்னு சொல்லி ஒருத்தன் பக்கத்துலேயே இருக்கானேன்னு சொல்லிட்டு இது சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னா நான் கண்டிப்பாக விலகிடுவேன், அவங்கள்ட்ட இருந்து விலகிறதுக்காகவாது கண்டிப்பாக இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நான் யூஸ் பண்ணி உன் பேரையும் காப்பாற்றி அதே மாதிரி என்னோட லைஃப்லையும் ஃப்ரீடம்னா என்னன்னு சொல்லிட்டு முறையாக அனுபவிக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல நம்ம ஹீரோயினும் அவ்வளோ வந்துட்டு அதை கொஞ்சம் செலிப்ரேட்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. கியூ, லீச்சா, நம்ம ஹீரோயின் 4 பேரும் வந்துட்டு ஒரு டபுள் டேட்டுக்கு போயிருக்காங்க. அந்த சமயத்தில் வந்துட்டு கியூக்கு அவனுடைய பழைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்தெல்லாம் மெசேஜ்லாம் வந்திருக்கு, அதை பார்த்துட்டு லீச்சா ரொம்ப வந்து டென்ஷன் ஆகிடுறா, கோச்சிட்டு சண்டை போட்டு போயிடுறா. ஸோ இதுக்கு பிறகு நம்ம ஹீரோயின் இப்போ ஹீரோ கிட்ட கேட்டுட்ருக்கா, உன்னுடைய எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் பற்றி சொல்லு, என்கிட்ட உண்மையை மட்டும் தான் சொல்லணும் அப்படின்ன உடனே அவனும் 2 கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் தான் இதுக்கு முன்னாடி இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பற்றி பேசுகிறான். அதில் வந்துட்டு ஒருத்தியை பற்றி எப்படி பிரேக்கப் ஆச்சுன்னா அவங்க தாத்தா வந்து இறந்ததுக்கு பிறகு இவன் அப்ராட்லேருந்து ரிட்டர்ன் ஆகிற மாதிரி ஆயிடுச்சு, அதனால லாங் டிஸ்டன்ஸ் ஒர்க் அவுட் ஆகாதுன்னு சொல்லி அவன் என்னோட பிரேக்கப் பண்ணிக்கிட்டா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணுங்கள்லாம் யாருன்னு கேட்குறப்போ ஒருத்தி வந்து ஆக்ட்ரஸாக இருக்கா, இன்னொருத்தி பார்த்தோம்னா ஹீரோக்கு ஈக்குவலான ஸ்டேட்டஸில் இருக்கக்கூடிய ஒரு சிஇஓ பொசிஷனில் இருக்கிற ஒரு பொண்ணு. ஸோ இதை கேட்டோடனே நம்ம ஹீரோயின் வந்து டவுன் ஆகிடுறா, இதுக்கு முன்னாடி ஃபுல்லாகவுமே எலைட் குரூப்பை தான் நீ டேட் பண்ணியிருக்கியாமா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு. ஸோ நம்ம ஹீரோவும் அதெல்லாம் விடு அப்படின்னு சொல்லிட்டு அவளை வந்து அவளுடைய அந்த பேட் மூட்லேருந்து அவளை கொண்டு வரணுங்கிறதுக்காக உன்னுடைய லவ் பற்றி சொல்லு அப்படின்ன உடனே நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேனே நீ தான் என்னோட ஃபர்ஸ்ட் லவ் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்ல, சரி சீக்ரெட் அட்மைரர் பற்றி சொல்லு அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஏன் எனக்கு வந்துட்டு கியூ வந்து ரொம்ப பிடிக்கும் தான், கியூ வந்து என்னோட ஐடல்
தெரியுமா, அதுதான் எல்லாருக்கும் தெரியுமே அப்படின்னு சொல்கிற நம்ம ஹீரோவும் கொஞ்சம் டீஸ் பண்ண ஆரம்பிச்சோடனே நம்ம ஹீரோயினும் என்னையெல்லாம் யாருமே அட்மையர் பண்ணலை, எனக்குலாம் சீக்ரெட் அட்மையரே இல்லை, எனக்கு யாரும் லெட்டர்லாம் கொடுக்கல, லவ் பண்ணலன்னு சொல்லி என்னைய டீஸ் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டவுன் ஆகிடுறா. அடுத்தது பார்த்தோன்னா அவள் ஒரு கிளாஸ் போயிட்டுருக்காள் எக்ஸாம் எழுதுறதுக்காக. ஸோ அந்த கிளாஸில் வந்து அவள் போயிட்டு வரும்போது அவளுடைய புக்குக்குள்ளே ஒரு லவ் லெட்டர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம ஹீரோ கிட்ட காட்டி வாசித்து சந்தோஷப்பட்டு இருக்கா. பார்த்தியா, என்னையெல்லாம் யாரும் ரசிக்க மாட்டாங்கன்னு சொன்னேன், எனக்கு ஒருத்தர் லெட்டர் கொடுத்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் வந்து லெட்டரில் பேர் முதற்கொண்டு எல்லாமே இருந்துட்டுருக்கு. நம்ம ஹீரோனுக்கும் ஒரே குஷியாக இருக்குது. ஹீரோவும் இப்போ லெட்டர் வந்துச்சுன்னு குஷியாக இருக்கியா, இல்லை என்னை வெறுப்பேற்றுறதுல குஷியாக இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அவளை கொஞ்சம் டீஸ் பண்ணிட்டு இருக்கான். அதனால நம்ம கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினும் வெயிட் பண்ணிவிட்டு அந்த லெட்டர் எழுதின பையனை போயிட்டு சந்திக்கிறா. ஸோ உன்னுடைய லெட்டரை நான் வாசித்தேன் அப்படிங்கிற மாதிரி அவள் பேச ஆரம்பிக்க, என்ன லெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப திமிரா வந்துட்டு அவளை ஏன் மேலேயும் கீழேயும் பார்த்துட்டு கேட்டுட்ருக்கான். என்னோட புக்கில் நீ வச்சல அந்த லவ் லெட்டரை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு. உடனே லவ் லெட்டரா, அது எப்படி உன் கையில் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவமாக கத்துறான். நம்ம ஹீரோனும் என் புக்கில் வச்சதை நான் தானே பார்ப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, என்ன வளரிட்டு இருக்க, உனக்கு இல்லாத லெட்டரெல்லாம் நீ எதுக்காக எடுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவன் பயங்கரமாக அவளை கத்த ஆரம்பிச்சிடுறான். இவ்வளோ ஒன்றும் புரியாமல் வந்துட்டு அப்படியே பயந்துக்கிட்டே முடிச்சுட்டு இருக்க, அவன் வந்து இது நான் உன் பக்கத்தில் உட்காந்துருப்பாளே அவளுக்காக கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் இல்லாமல் நான் உன்னுடைய புக்கில் வைக்கல, அவளோட டேபிளில் கீழே தான் வந்துட்டு வச்சேன், நீ தான் தேவை இல்லாமல் அடுத்தவங்களுக்கு வர லெட்டர் எல்லாம் திருடி வச்சிருக்க, என்ன அட்டென்ஷன் சீக் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு அவளை ரொம்ப வந்து மோசமாக திட்டிட்டங்கிறது கிளம்பி போயிடுறான். ஸோ இதனால் நம்ம ஹீரோயின் ரொம்பவே டவுன் ஆகிட்டு ஹீரோ கிட்ட வந்து இப்போ புலம்புறதுக்காக ஆரம்பிக்கிறா. ஸோ இப்போ புலம்பி முடிச்சதெல்லாம் கேட்குற நம்ம ஹீரோவும் அந்த லெட்டர் உனக்கு இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறியான்னு. உடனே லெட்டருக்காகலாம் நான் ஒன்றும் ஃபீல் பண்ணல, அவன் என்ன எவ்வளோ கேவலமாக திட்டான் தெரியுமா, என்னமோ அடுத்தவங்களுக்கு வர லெட்டர் நான் திருடி வச்சுக்கிட்டேன்னு சொல்கிறான், அந்த அளவுக்கு நான் என்ன கேவலமான பிறவியா என்ன, அடுத்தவங்களுக்கு லெட்டர்னா அது அவளோட டெஸ்கில் தானே வச்சிருக்கணும், திரும்ப திரும்ப பொய் வேற சொல்லிட்டு இருக்கான், என்னோட புக்கில் வைக்கல அவளோட டெஸ்கில் தான் வச்சேன், அவளோட டெஸ்கில் தான் வச்சேன்னு சொல்லிட்டு அவன் அங்கே வச்சிருந்தா, அப்புறம் எப்படி அது என் புக்குக்குள்ளே வந்துச்சாமா, எவ்வளோ ரூடாக பேசினான் தெரியுமா, எனக்கு ஒன்றுமே புரியல, எனக்கு வந்து அப்படியே கோவத்தில் அழுகையாக வந்துருச்சு அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கும்போது, அவன் நிஜமாவே அவ்வளோ தெளிவாக சொன்னானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்குறான். ஆமாம், நீ இப்போ என்ன இப்படி கேள்வி கேட்குற அப்படின்னு. உடனே சப்போஸ் வந்து அவன் நிஜமாவே அந்த பொண்ணோட டெஸ்கில் தான் அந்த லெட்டரை வச்சிருக்கான் அப்படின்னு உனக்கு தோணலையா அப்படின்னு. உடனே நம்ம ஹீரோயினும் அப்புறம் எப்படி என் புக்குக்குள்ளே வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் சொல்லிட்டு இருக்கான். அந்த சமயத்தில் அவளுடைய டெஸ்க்மேட்டுன்னு சொல்லிட்டு இப்போ அதாவது இந்த லெட்டர் வச்சுட்டு போனால அந்த பொண்ணுகிட்ட இருந்து நம்ம ஹீரோனுக்கு கால் வருது. ஹீரோவும் எடுத்து பேசு அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் ஒரு வீக்கெண்ட் வந்து நம்ம ஹீரோடைய கேங் எல்லாருமா சேர்ந்து நல்லா ஃபன் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணி ஒரு ட்ரிப்புக்கு வராங்க. ஸோ இங்கே லீச்சா வந்துட்டு கியூ மேலே கோவமாக இருக்கா இல்லையா, அப்போது கியூ என்ன செய்கிறான்னா, இது வரைக்கும் என்னுடைய அட்மைரர்ஸ் அப்புறம் எக்ஸ் லவர்ஸ்னு எல்லாரும் கொடுத்த கிஃப்ட்ஸும் வந்துட்டு இங்கே கொண்டு வந்து டம்ப் பண்ணியிருக்கேன். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து எனக்கு தேவையில்லைன்னு எடுத்துட்டேன். எத்தனை வருஷமாக நான் சேர்த்து வச்சுருந்தது எவ்வளோ வேல்யூபிளாக இருந்தாலும் சரி, எதெல்லாம் தூக்கி போடாமல் வச்சுருந்தனோ அத்தனையும் கொண்டு வந்து இங்கே போட்டுட்டேன். இதெல்லாம் நீ எரிச்சிக்கோ, கிழிச்சிக்கோ, உடச்சிக்கோ, என்ன வேணாலும் பண்ணிக்கோ, இதெல்லாம் எனக்கு மேட்ரே கிடையாது. நான் என்னைக்கு உன்னைய பார்த்தனோ அன்னையிலேருந்தே வந்து உன்னைய தான் சின்சியராக லவ் பண்ணிகிட்டு இருக்கேன். எனக்கு தேவையானதெல்லாம் ஒரே ஒரு விஷயந்தான் உன்கிட்ட, அது என்னன்னா உன்னோட லவ் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி அவளை கிஸ் பண்ணிவிட்டு, நான் என்றைக்குமே உன்னோட தான் லைஃப் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு மேலே வந்துட்டு நான் உன்னை இன்செக்யூராக ஃபீல் பண்ண விட போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு ரிங் எடுத்து நீல் பண்ணி அவளுக்கு சூப்பராக ஒரு ப்ரொப்போசலும் கொடுத்துட்றான். ஸோ இங்கே வந்து இவன் என்ன பதில் சொல்ல போகிறா அப்படின்னு சொல்லிட்டு கியூ வந்து முடிச்சுக்கிட்டே இருக்க, லீச்சாவும் பொறுமையாக பாக்கெட்டில் இருக்கக்கூடிய அவனுடைய வீட்டு சாவியோடைய காப்பி எடுத்து கீழே போட்டுட்டு அதை வந்து இவகிட்ட சொல்கிறான். இனிமேல் இந்த கீ எனக்கு தேவைப்படாது, நான் இனிமேல் உன் கூட தானே லிவ் பண்ண போகிறேன், அதனால் இந்த வீட்டுக்கு வேறு யார் வரப்போகிறா எனக்கு தெரியாமல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது கேட்டு எனக்கு இவன் அப்போ என் ப்ரொப்போசல் அக்செப்ட் பண்ணிக்கிட்டியா அப்படின்னு. உடனே ஆமாம், அது வாயத்தை வந்து சொன்னதை உனக்கு புரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிங் வந்துட்டு கேட்குறா. ஸோ அவனும் வந்துட்டு அவளுக்கு அந்த ரிங்கை போட்டு விட ரெண்டு பேரும் வந்துட்டு அவங்களுடைய என்கேஜ்மெண்ட்டை ரொம்பவே என்ஜாய் பண்ணுறாங்க. அங்கே இருக்கக்கூடிய இவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் அவங்களுக்காக ரொம்ப சூப்பராக செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. எல்லாரும் அதுக்கப்புறம் வெட்டிங் பற்றின பிளான்ஸ் எல்லாம் வச்சுட்டு, அப்புறம் வந்து ஹீரோவுடைய தங்கச்சி வந்துட்டு திரும்ப கன்சீவ் ஆகணும் அப்படின்லாம் சொல்லி விஷ் பண்ணிக்கிட்டு எல்லாரும் பயங்கரமாக ஃபன் பண்ணி என்ஜாய் பண்ணி நிறையா ட்ரிங்க் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோயினும் வந்துட்டு ஹீரோ வந்து எப்படியோ ஸ்டாப் பண்ணணும்னு பார்க்குறான். பட் ஆனால் அவளும் வந்து இது செலிப்ரேஷன் டைம், ஸோ நான் குடிச்சே தீருவேன், என்னைய பார்த்துக்கத்த இத்தனை பேர் இருக்கீங்களேன்னு சொல்லிட்டு கண்ணு முன்னு தெரியாமல் பயங்கரமாக ட்ரிங்க் பண்ணியும் விட்டுடுறா. ஸோ அதுக்கு பிறகு அவள் கண் விழிக்கும் போது பார்த்தா கனவு காண்றதா நினச்சிக்கிட்டு நம்ம ஹீரோ மேலே படுத்துக்கிட்டு அவனை கண்ணா பின்னாடி அங்கே இங்கேன்னு டச் பண்ணிட்டு இருக்க. நம்ம ஹீரோவும் இவ வேற இப்படி பாடுபடுத்துறாளே அப்படின்னு சொல்லிட்டு அவளை பிடிச்சி எழுப்பி விட்டுடுறான். கண் பிடிச்சதுக்கப்புறமா நம்ம ஹீரோவும் நீங்கள் என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பார்த்து கேட்க, ஹீரோவும் இந்த கேள்வியெல்லாம் நேற்று நைட்டு வந்துட்டு நீ பண்ண வேலைக்கு உனக்கு ஞாபகம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். நம்ம ஹீரோனுக்கு அதுக்கப்புறம் தான் ஃப்ளாஷ்பேக் மைண்டுக்கு வருது. நல்லா ட்ரிங்க் பண்ணினதுக்கப்புறமா அவன் நம்ம ஹீரோவை பயங்கரமாக கிஸ் பண்ணி மேக் அவுட் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோ நீ நிறையா ட்ரிங்க் பண்ணியிருக்க, சொன்னால் எங்கடி கேட்குற அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கேட்டுட்டு இருக்க. நம்ம ஹீரோயினும் பேசுறதுக்கான டைம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவாட்டுக்கு போட்டு கிஸ் பண்ணிட்டு இருக்கா. ஆனால் வந்துட்டு பாதியில் திடீர்னு அவனை ஸ்டாப் பண்ணிட்டு, நீ என்ன வேணாலும் என்னை பண்ணிக்கோ, ஆனால் வந்துட்டு நம்ம ரெண்டு பேரும் இன்டிமேட்டாக மட்டும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி விட்டுடுறா. ஸோ ஹீரோவும் வந்துட்டு இப்போ அவளுக்கு ஞாபகம் வந்தது தெரிஞ்சுக்கிட்டு டீஸ் பண்ணுறான். இப்போ தான் வந்துட்டு நீ ட்ரிங்க் பண்ணதெல்லாம் போயிடுச்சு இல்லை,
இனிமேல் வந்துட்டு நம்ம இன்டிமேட்டாக இருக்கலாமா அப்படின்னு சொல்லி டீஸ் பண்ண அவன் அங்கேருந்து அவளை தள்ளி விட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட நம்ம ஹீரோவும் க்யூட்டாக இருக்காளே அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கான். ஹீரோயின் அடுத்த கொஞ்சம் நாளில் அந்த எக்ஸாம் எல்லாம் கிளியர் பண்ணிடுறா ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லே. ஸோ இப்போ அவளை அசிஸ்டண்ட்லேருந்து அங்கே நிஜமான ஒரு அக்கௌண்டன்ட் பொசிஷனுக்கு வந்து ப்ரொமோஷன் கொடுத்து ஒரு பெர்மனெண்ட் எம்ப்ளாயி ஆக்கிடுறாங்க. ஸோ அவளுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அவளுக்கு விஷஸ் எல்லாம் கொடுத்துட்ருக்கும் போது கொஞ்சம் டீஸும் பண்ணுறாங்க. ஓ உன்னுடைய ஆள் தான் இந்த கம்பெனிக்கே ஓனர், அப்படி இருக்கப்போ நீ எதுக்கு இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுற அப்படின்லாம் சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் அவங்ககிட்ட கொஞ்சம் டீசிங் எல்லாம் வாங்கிட்டு அவங்க எல்லாருக்கும் ட்ரீட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒத்துட்ருக்கா. அதுக்கு பிறகு அவளுடைய ஃப்ரெண்ட் அண்ட் கசனுக்கு அவள் ட்ரீட்க்கு வந்து வீட்டில் கொடுத்துட்ருக்கா. ஸோ இதை வந்து எல்லாரும் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கும் போது அவளோட கசன் இப்போ கேட்குறா, ஹீரோக்கும் நீயும் வந்து பேட்சப் பண்ணிட்டீங்க, அதுவும் இல்லாமல் நீங்கள் 2 பேரும் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கர் ஆகிட்டீங்க இத்தனை மந்த்ஸில். ஸோ இப்போயாவது உங்கள் வீட்டில் உன்னோட ரிலேஷன்ஷிப்பை பற்றி நீ சொல்லலாம்ல, எதுக்காக இன்னும் மறைச்சு வச்சிருக்க அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்க அவளோட ஃப்ரெண்டு வந்துட்டு ஹீரோயினோட ஃபேஸ் டவுன் ஆகிறத பார்த்துட்டு தேவையில்லாமல் இந்த பேச்செல்லாம் பேசாத, அவள் சொல்கிறப்ப சொல்லிக்கிட்டு விடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறா. ஆனால் இவங்க 2 பேரும் அங்கே இருந்து கிளம்புனதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் தனியாக போயிட்டு அவங்க அம்மாக்காகன்னு சொல்லிட்டு கால் பண்ணுறா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு அவள் எக்ஸாம் கிளியர் பண்ணின விஷயத்தை ஷேர் பண்ணிவிட்டு கூடவே ப்ரொமோஷன் கிடைத்ததையும் ஷேர் பண்ணுறா. அவங்க அம்மா வந்து இவளுக்கு நிறைய விஷஸ் எல்லாம் கொடுத்துட்டு அவளுக்கு வரப்போ ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் கூப்பிட்டு ட்ரீட் வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் இப்போவே பிளான் பண்ண ஆரம்பிச்சுட்டு நம்ம ஹீரோனும் பணத்தெல்லாம் வேஸ்ட் ஆக்காதீங்க, தாத்தாக்கு என்ன தேவையோ அதெல்லாம் வந்துட்டு அந்த பணத்தை வச்சு பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. கூடவே வந்துட்டு உங்கள்கிட்ட இன்னொரு விஷயமும் ஷேர் பண்ணணும், எனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் அப்படின்ன உடனே அவங்க அம்மா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அவளுக்கு விஷஸ் கொடுத்துட்டதுக்கப்புறம் கேட்குறாங்க, யார் அந்த டிரைவர் தானே ஹாஸ்பிட்டலில் நிறைய ஹெல்ப் பண்ணார் அவர் தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஹீரோட டிரைவரை தான் இன்னும் இவங்க மனசில் நினச்சிட்டு இருக்காங்கிறது நம்ம ஹீரோயின் புரிஞ்சுக்கிட்டு, இல்லைம்மா அவன் இல்லை அப்படின்ன உடனே அவர் இல்லையா, ஐயோ அவர் தான் உனக்கு பாய் ஃப்ரெண்டாக இருப்பாருன்னு கரெக்டாக இருக்கும்னு நினச்சோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. சரி வேறு யார் அப்படின்னு கேட்குறாங்க. இவனை அது ஒரு கொல்லிக்கு வச்சுக்கோங்களேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல, அதுக்கு அவங்க அம்மாவும் யாருன்னு ஒழுங்காக சொல்லு, நம்ம ஸ்டேட்டஸ் இருப்பாங்களா அந்த டிரைவருக்கு ஈக்குவலாக இருப்பாங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, அவரை விட இன்னும் கொஞ்சம் மேலே அப்படிங்கிறா. இன்னும் கொஞ்சம்னா என்ன அர்த்தம் அப்படின்ன உடனே, சம்பளத்துலேயும் சரி எல்லாத்துலேயும் சரி அவரை விட இன்னும் கொஞ்சம் மேலே அப்படின்ன உடனே, முதல்ல ஒழுங்காக தெளிவாக சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்குறாங்க. உடனே இவ்வளோ போட்டு வச்சுடுறா, என்னுடைய பாஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு. என்னது பாஸா அப்படின்னு அவங்க அம்மாவும் ஷாக் ஆகிட்ட, அம்மா கோவப்படாதீங்கம்மா, நிஜமாவே வந்துட்டு அவர் ரொம்ப நல்லவர்மா அப்படின்லாம் சொல்லி பேச ஆரம்பிக்க, ஏதாவது சீட் பண்ணிட போகிறாங்க, அவ்வளோ பெரிய பொசிஷனில் இருக்கக்கூடிய ஆள் அவனே டேட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஆமாம்மா ரொம்ப மந்த்தாக நாங்கள் வந்து டேட் பண்ணிட்டு தான் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்கிறா. ஸோ அவங்க அம்மா வந்துட்டு அவள் நம்பிக்கையே இல்லை, எவனோ ஒருத்த வந்துட்டு உன்னை நம்பி ஏமாற்றிட போகிறான், இந்த மாதிரி நீ வேற ரொம்ப நைவான பொண்ணு, யார் எது சொன்னாலும் நம்பிடுவே அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல, நம்ம ஹீரோயினும் பக்கத்தில் இருக்க ஹீரோ கிட்ட ஃபோனை கொடுக்குறேன், நீங்கள் அவன்கிட்ட பேசிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ தேடி வந்து, எங்கள் அம்மா தான் உங்களை பேசணுமா, நம்ம 2 பேரும் டேட் பண்ணுறோன்னு சொன்னால் நம்ப மாட்டேங்கிறாங்க, நீயே பேசு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கொடுக்க, அவன் என்ன பேச போகிறான்னு சொல்லி ஆர்வமாக நிற்கிறான். ஆனால் ஹீரோவும் அவளை அங்கே இருந்து வேலை சொல்லி அனுப்பி விட்டுட்டு தனியாக ஹீரோயினோட அம்மா கிட்ட பேசிடுறான். அவனோட அம்மாவும் அதுக்கப்புறமா அவங்க அப்பா கிட்ட வராங்க. இதே மாதிரியே ஹீரோயின் ஸ்டார்ட் பண்ண மாதிரியே எக்ஸாம் கிளியர் பண்ணியாச்சு, ப்ரொமோஷன் வாங்கியாச்சு, இப்போ ஒரு பாய் ஃப்ரெண்டும் இருக்கானாமா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல, அவங்க அப்பாவோட கேள்வியே அதுவாக தான் இருக்குது, இந்த பாய் ஃப்ரெண்டா அப்படின்னா நம்ம ஸ்டேட்டஸ்க்கு ஈக்குவலாக இருப்பாங்களா, நம்மளுக்கு கீழேனா கூட பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு அவங்க அம்மாவும் இல்லை இன்னும் கொஞ்சம் பணக்கார ஒரு பையன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்போ யார் என்னன்னு அவங்க அப்பாவும் திரும்ப ஆரம்பிக்கிறாரு. ஸோ பாஸ் தான் அப்படின்ன உடனே, பாஸா என்ன வயசு இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. 30 வயசு ஆமா அப்படின்ன உடனே அவங்க அப்பா வந்துட்டு இப்போ கொஸ்டின் பண்ணுறாங்க, அப்போ இவனா உழைச்சி வந்துட்டு அந்த பணம் வரல, அவங்க ஃபேமிலியாக வந்து சேர்த்து வச்சிருக்க பணத்தில் தான் இந்த கம்பெனியை ரன் பண்ணிட்டு இப்போ வந்து பாஸுங்கிற ஸ்டேட்டஸில் அந்த பையன் இருக்கானாமா, அப்படின்னா இதெல்லாம் சரிப்பட்டு வராது, அவன்லாம் நம்பிக்கையான ஆளாக இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டு, அவகிட்ட அடுத்த தடவை ஃபோன் பேசும்போது சொல்லிவிட்டு அவங்ககிட்ட வந்து கொஞ்சம் விலகி இருக்க சொல்லி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க அம்மாவும் அந்த பையன்கிட்ட நான் பேசிட்டேன், அவன் நம்பிக்கையாக தான் இருக்கான், நீங்கள் இந்த மாதிரிலாம் வந்துட்டு நம்ம பொண்ணுக்கிட்ட எதுவும் வாய் கொடுத்துடாதீங்க, அப்புறம் அவள் இந்த இன்ஃபர்மேஷன் கூட நம்ம வீட்டில் எதுவுமே சொல்லாமல் விட்டுடுவா, நம்மளுக்கு ஏதாவது மனஸ்தாபம் இருக்கும்னு சொல்லிட்டு, அதனால் அவள் நம்மக்கிட்ட ஃப்ரீயாக பேசணும்னா அவகிட்ட நீங்கள் எதுவும் நோண்டாமல் கம்மன் இருங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. இன்னும் ஹீரோ சொன்ன வேலையெல்லாம் முடிச்சுட்டு, என்ன எங்கள் அம்மா கிட்ட தனியாக பேசிட்டு இருந்தேன், என்ன பேசுகிறேன் கிட்ட மரியாதையே சொல்லுன்னு உடனே அவன் சொல்கிறதுக்கு மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டீஸ் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயினும் 2 பேரும் பேசிக்கிட்டீங்கல்ல, ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சா, சண்டை ஆயிடுச்சா, அவனை பிடிக்கலையா அப்படி இப்படின்னு வந்து சொல்லிகிட்டே இருக்கும்போது, நம்ம ஹீரோயினும் என்கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறல நீ அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட கேட்டுட்டு இருக்கும்போது, நீ ஒன்றும் வந்துட்டு முன்னாடி மாதிரிலாம் இல்லை, இப்போதைக்கு வந்துட்டு நீ உங்கள் வீட்டில் விஷயத்த சொல்லிட்டு அப்படின்னா உனக்கு எம்எல்ஏ நிஜமாவே நம்பிக்கை வந்துருச்சுன்னு அர்த்தம் அப்படின்னு உடனே, நான் இன்னைக்கு உன்னை நம்பாமல் இருந்தேன் உடனே, ஒரு ரிலேஷன்ஷிப் இன்னைக்கு தானே நீ ஓப்பன் பண்ணியிருக்க அப்படின்னா இன்னைக்கு தான் நீ என்னை முழுசாக நம்புறேன்னு அர்த்தம், இதுக்கும் மேலெலாம் என்னால் தனியாக இருக்க முடியாது, மரியாதையாக வந்து உன் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இங்கே என்னோட அப்பார்ட்மெண்ட்டுக்கே வந்துட்டு நம்ம 2 பேரும் வந்துட்டு ஒன்றா தான் லீவ் பண்ண போகிறோம் அப்படின்னு உடனே, நம்ம ஹீரோயினும் இப்போ நைட்டு மணி 11 ஆகுது, நான் எப்படி வருவேன் அப்படின்னு உடனே, சரி நாளை காலையில் வேலையாக நீ இங்கே தான் ஷிஃப்ட் ஆகுற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட கன்சர்ன் கேட்குறான். நம்ம ஹீரோயினும் ஓகேன்னு தலையாட்டி வைக்க, அதுக்கப்புறமா 2 பேரும் சேர்ந்து அவங்களுடைய ரொமான்டிக் சைட் லைஃப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஆஃபீஸில் இப்போ அக்கௌண்டன்ட் ஆகிட்டதுனால பயங்கரமாக வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கா. நாள் பார்த்தோன்னா அங்கே ஹீரோடைய தங்கச்சிக்கிட்ட இருந்து இவளுக்கு கால் வருது, நான் ஆஃபீஸ் வாசலில் தான் நிற்கிறேன், சீக்கிரம் கிளம்பி வா அப்படின்னு சொல்லிட்டு, என்ன ஆச்சு ஏன் இவ்வளோ பதட்டமாக பேசுகிறேன்னு உடனே, இப்போ பேசுறதுக்குலாம் டைம் இல்லை, நீ
சீக்கிரம் வா அப்படின்னோடனே நம்ம ஹீரோயினும் அலறி அடிச்சுட்டு அங்கேருந்து பெர்மிஷன்லாம் வாங்கிட்டு ஓடுறா. அங்கே போயிட்டு என்னாச்சுன்னு சொல்லி கேட்கும் போது தான் ஹீரோடைய தங்கச்சி சொல்கிறா, இந்த மாதிரி வந்து ஆன்லைனில் ஒரு கம்யூனிட்டி இருக்கு இல்லையா பிளட் டொனேஷனுக்காகன்னு சொல்லிட்டு, அதில் இருந்து இப்போ தான் நான் அலர்ட் பார்த்தேன், நம்மளுடைய பிளட் குரூப்பு அங்கே ஒரு அம்மாக்கும் குழந்தைக்கும் தேவையாமா, ஸோ ரொம்ப சீரியஸான கண்டிஷனில் இருக்காங்கன்னு சொல்லி ஒரு நர்ஸ் ஒருத்தவங்க வந்து அந்த சைட்டில் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம 2 பேரும் போனால் தான் சரியாக இருக்கும், அதனால தான் உனக்கு கூப்பிட வந்தேன் அப்படின்னு உடனே நம்ம ஹீரோனும் சரிவா நம்ம ஏன் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு அங்கேருந்து 2 பேரும் வந்து ட்ரைவ் பண்ணிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. அங்கே கொஞ்சம் வந்து ப்ரொசீஜர்ஸ்க்காக ஃபார்ம்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணிக்கிட்டு பிளட் டெஸ்ட்டுக்கெல்லாம் இவங்க ரெடி ஆகிட்டு இருக்க சமயம் தான் ஹீரோ வந்து இந்த விஷயம் கேள்விப்பட்டு அவனோட தங்கச்சிக்கு கால் பண்ணிட்டு திட்டுறான். ஹீரோயின் இப்போ தான் சர்ஜரி முடிச்சு வந்திருக்கா, அவளை எதுக்காக வந்துட்டு சொல்லிக்காம கொல்லிக்காம கூட்டிகிட்டு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் அவளை நல்லா பார்த்துக்கிறேன், இங்கே அதை விட கிரிட்டிக்கலாக 2 பேர் இருக்காங்க, நான் ஒருத்தி வந்தால் சரி இருக்காது, இன்னும் யாராவது வந்துட்டு வர வரைக்கும் வெயிட் பண்ணவும் முடியாது அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்க. நம்ம ஹீரோயினும் ஃபோன் கால் வாங்கி பேசிட்டு நான் சேஃபாக தான் இருப்பேன்னு உடனே நம்ம ஹீரோயினும் நீ பிளட் எல்லாம் டொனேட் பண்ணிட்டு வா, அதுக்கப்புறம் பாரு திரும்ப உனக்கு பிக் லிவர் தான் கொடுப்பேன், ஏன்னா வந்துட்டு உன்னுடைய பிளட் எல்லாம் வந்துட்டு திரும்ப வந்து நம்ம கொண்டு வரணும் இல்லையா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்கான். டெஸ்ட் ரன் பண்ணுறதுக்கு முன்னாடியே இங்கே ஹீரோடைய தங்கச்சிக்கு வந்துட்டு அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து கால் வருது, அவங்களோட குழந்தைக்கு வந்துட்டு ஃபீவராக இருக்குது, ரொம்ப வந்து அவங்க அம்மாவை தேடி அழுகிறான்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து அவங்க மனசே இல்லாமல் அங்கேருந்து கிளம்புறாங்க. நம்ம ஹீரோயினும் பரவாயில்ல நீங்கள் போங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. உன்னை தனியாக விட்டுட்டு போகிறதுக்கு எனக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு சொன்ன உடனே அதான் இவ்வளோ பேர் இருக்காங்க, ஹாஸ்பிட்டலில் தானே இருக்கேன், எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் பிளட் டெஸ்ட் கொடுத்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கேருந்து ஒரு நர்ஸ் வந்து கால் பண்ணுறாங்க. இவ போயிட்டு எல்லாம் ரெடியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அவளை போட்டு கண்ணா பின்னான்னு திட்டுறாங்க. ஏமா நீ ப்ரெக்னெண்ட்டாக இருந்துட்டு என்ன ஐடியாவில் வந்துட்டு இங்கே நீ பிளட் கொடுக்க வந்திருக்க, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது பிளட் டொனேட் பண்ணக்கூடாதுங்கிற அறிவு குடும்பம் உனக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்கிறாங்க. என்னது நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோனும் ஷாக் ஆகிடுறா. சர்ஜரிக்கு அப்புறமா நான் ப்ரெக்னென்ட் ஆகிறதே கஷ்டம்னு சொன்னாங்க, அதுக்குள்ளே எப்படி நான் ப்ரெக்னென்ட் ஆனேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ முடிச்சிட்டு இருக்க. நான் சொல்கிறாங்க பிளட்டில் HCG லெவல் அதிகமாக இருக்குது, அதுக்கான காரணம் ப்ரெக்னென்சி மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்துட்டு ரொம்ப பயப்படுறா. அப்புறம் ஷாக் ஆகுறா. அப்புறம் அதை ஏற்றுக்கிற பிறகு வந்துட்டு நம்ம ஹீரோக்கு கால் பண்ணிட்டு இந்த விஷயத்தையே சொல்ல ஹீரோ வந்துட்டு உளுந்தடிச்சு அங்கே ஓடி வரான். வந்த உடனே நம்ம ஹீரோயின் ஒரு வார்த்தை கூட பேசுறதுக்கு முன்னாடி உள்ள டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டு நான் அவனுக்காக துணைக்கு இருக்கேன், நீ எதுவும் பயப்படாத, நம்ம 2 பேர் கல்யாணம் படிக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். நம்ம ஹீரோயின் இதை கேட்டு பயங்கரமாக ஷாக் ஆகிடுறா. அதுக்கப்புறமா அவனோட தங்கச்சிக்கு ஃபோன் போட்டு பயங்கரமாக திட்டுறதுக்காக ஆரம்பிக்கிறான். இவங்களோட ப்ரெக்னன்சியை பற்றி சொல்லலை, பட் ஸ்டில் வந்துட்டு எதுக்காக அவளை தனியாக கூட்டிகிட்டு போனேன், உன்னோட பொறுப்பில் வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு இது இப்படி தான் பொறுப்பு இல்லாமல் நடந்துப்பியா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்துன்னு கத்துறான். அதுக்கு பிறகு நம்ம ஹீரோயினை பார்த்து நம்ம 2 பேர் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொன்னேன் இல்லையா, அது வந்து ப்ரெக்னன்சினால நீ நினைக்கிறியா அப்படின்னு உடனே நம்ம ஹீரோயினோ என்ன யோசிக்கிறதே தெரியாம முடிச்சுட்டு இருக்கும் போது அவள் சொல்கிறான், நான் வந்து எனக்கு ஒன்று லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம், அன்றைக்கி முடிவு பண்ணிட்டேன், என் லைஃப் உங்க கூட தான் சொல்லிட்டு. ஸோ இந்த ப்ரெக்னன்சி வந்து நம்மளோட வெட்டிங்கை கொஞ்சம் வந்து முன்னாடி கொண்டு வரதுக்காக தானே தவிர மற்றபடி வந்துட்டு என்னோட டெசிஷனும் அதுதான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல நம்ம ஹீரோனும் ஓகே அப்படிங்கிற மாதிரி கூல் ஆகுறா. அதுக்கப்புறம் ஹீரோனுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறான், உன்னோட ப்ரெக்னன்சியை பற்றி வெளியில் யார்கிட்டையுமே சொல்லாத, என்னுடைய தங்கச்சி கிட்ட கூட சொல்லாத அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஹீரோனும் ஷாக் ஆகிட்டு அதுக்கு இவன் சொல்கிறான், இல்லை இன்னுமே நம்ம சொசைட்டியில் எதுவும் வந்து மாறவும் கிடையாது, நிறைய பேர் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி பொண்ணுங்கள்லாம் வந்துட்டு ப்ரெக்னென்ட் ஆகிட்டா ஏதாவது வந்துட்டு அந்த பொண்ணோட கேரக்டரை பற்றி தப்பாக பேசுவாங்க, அதுக்காக தான் சொல்கிறேன் அப்படின்ற உடனே இந்த சமயத்தில் கூட எனக்காகத்தானே யோசிக்கிறான்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறான். அவன் சொன்னதுக்கு ஒத்துக்கவும் செய்கிறான். ஸோ அதுக்கப்புறமா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரையும் இன்வைட் பண்ணிட்டு நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா, நான் வந்து சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் ஹீரோயினை, என்னோட வெட்டிங் எல்லாம் பிளான் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனோட தங்கச்சி கிட்ட சொல்ல, ஏற்கனவே லீஷாவோடைய கல்யாணத்தை பிளான் பண்ணுறதுக்காக ஆரம்பிச்சிருக்கேன், இப்போ நீயும் வந்துட்டு இந்த மாதிரி கொடுக்குற, ஏன் லீஷா கல்யாணத்துக்கு அப்புறம் பண்ணா என்ன அப்படின்னோடனே நம்ம ஹீரோவும் அதுக்கெல்லாம் எனக்கு டைம் இல்லை, 3 months தான் டைம், அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதனாலே நம்ம ஹீரோயினை ப்ராப்பராக செக்அப் பண்ணணும்னு சொல்லி டாக்டர் கிட்ட கூட்டிகிட்டு போகிறான். டாக்டர் அங்கே கொஞ்சம் டெஸ்ட் எல்லாம் ரன் பண்ணிட்டு நீ ப்ரெக்னென்ட் எல்லாம் இல்லைம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு நம்ம ஹீரோயின் பயங்கரமாக ஷாக் ஆகிடுறா. ஸோ இவ வந்துட்டு இல்லையே, எனக்கு இப்போ தான் பிளட் டொனேட் பண்ணுறதுக்காக நான் வந்து ஒரு டெஸ்ட் கொடுத்தேன், அந்த சமயத்தில் அவங்க வந்து எனக்கு சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறா. ஸோ டாக்டரோ வாய்ப்பே கிடையாதுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயின் இல்லை நீங்கள் தான் ஏதோ தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க போல, என்கிட்ட பழைய ரிப்போர்ட் கூட இருக்குது பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் எடுத்து காட்டுறா. பாருங்க HCG வந்து இதில் அதிகமாக இருக்குது அப்படின்னா ப்ரெக்னன்சி தானே அப்படின்னு சொல்லி கேட்க அந்த டாக்டர் அதை செக் பண்ணிட்டு சொல்கிறாங்க, HCG லெவல் வந்து அதிகமாக இருக்கிறதுக்கு ஹார்மோன் இம்பேலன்ஸும் தான் காரணம், அதனால் ப்ரெக்னன்சி மட்டும் காரணம்னு எடுத்துக்க முடியாது, அந்த சமயத்தில் நீ சாப்பிட்ட ஒரு ஃபுட்டோ இல்லை வந்து ஹெர்பல் மெடிசன் ஏதாவது எடுத்திருந்தா கூட ஹார்மோன்ஸ் வந்துட்டு கண்ணா பின்னான்னு போய் அப்போ கூட இந்த மாதிரி லெவல் அதிகமாக இருந்திருக்கும், இப்போ நான் பண்ணியிருக்க டெஸ்ட்டில் பாரு எல்லாமே நார்மலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. ஹீரோயினும் அதுக்கப்புறம் டாக்டர் தேங்க் பண்ணிக்கிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. நம்ம ஹீரோயினும் இப்போ ஹீரோ கிட்ட பயங்கரமாக புலம்ப ஆரம்பிச்சிடுறா. நல்ல வேலை நம்ம யார்கிட்டையும் சொல்லலை, நீ சொன்னது நல்லதாக போச்சு, நான் மட்டும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு தெரிஞ்சிருந்து இப்போ இல்லைனா இது எவ்வளோ வந்துட்டு பேர்கிட்ட வந்து மனஸ்தாபம் வந்து ஏற்படுத்தியிருக்கும், அதனால் இதுவும் ஒரு வகையில் நல்லது தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் சொல்கிறான்னா அவளை கொஞ்சம் டீசிங்கோட அவளை நார்மல் மோடுக்கு கூட்டிகிட்டு வரதுக்காக சொல்லிட்டு இருக்கான். இந்த மாதிரி வந்துட்டு வெளியில் சொல்லாததுக்கு உன்னையை பற்றி மட்டும் யோசிக்கிறியே, இது மாதிரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு வெளியில் சொல்லியிருந்து இப்போ ப்ரெக்னென்சி வந்துட்டு இல்லை அப்படின்னு ஆயிருந்தா நான் இனிமேல் எத்தனை நாள் வந்துட்டு உன்னை ப்ரெக்னென்ட் ஆக்கிறதுக்கு எஃபோர்ட் போட்டிருக்கணும், அதெல்லாம் பற்றி யோசிச்சு பார்த்தியா, உன்னையை பற்றி மட்டும் கொல்லப்பட்டுருக்க அப்படின்னு சொல்லி டீஸ் பண்ண நம்ம ஹீரோயினும் வந்துட்டு அப்படியே வந்து அவனுக்கு நார்மல் ஆகிடுறா. அவளுக்கும் சிரிப்பை கண்ட்ரோலே பண்ண முடியல. நான் எந்த ஒரு கெட்ட மூடில் இருந்தாலுமே இவன் வந்து லைட்டாக பேசினாலே வந்துட்டு எனக்கு ஃபுல் கான்சன்ட்ரேஷனும் அவன் மேலே வந்து
வந்துடுது. ஸோ லைஃப்பில் எனக்குமே வந்து என்னை கஷ்டப்படுத்தாமல் இவன் வந்து நல்லா பார்த்து பண்ணுறது இதிலே தெரியுது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு லைட்டாக வந்து தனக்குள்ளேயே சிரிச்சுக்கிறான். வெட்டிங் கார்ட்ஸ் சூஸ் பண்ணிட்டு இருக்கும் போது லீச்சா கிட்ட நம்ம ஹீரோட தங்கச்சி பேசிட்டு இருக்கா. ஹீரோ இந்த அளவுக்கு வந்து வெட்டிங் ரொம்ப வந்து ஃபோர்ஸ் பண்ணி முன்னாடியே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறான்னா, ஒருவேளை சென்ஷன் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு லீச்சாவும் எனக்கு ஒன்றும் அப்படி தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. இல்லை, நான் வந்து கொஞ்சம் கவலையாக தான் இருந்தேன். இந்த பொண்ணுக்கு சர்ஜரி பண்ணதுக்கு பிறகு இவ ப்ரெக்னென்ட் ஆகுறதே வந்து கஷ்டம்னு சொல்லியிருந்தாங்கல்ல, ஒருவேளை ஹீரோ வந்துட்டு அதனால தான் வெட்டிங் வந்து சீக்கிரம் வச்சுக்கணும்னு சொல்கிறானோ ப்ரெக்னென்சினாலன்ற மாதிரி யோசிச்சேன் அப்படின்னு உடனே அதுக்கு லீச்சா என்ன சொல்கிறேன்னா, அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தால் என்ன இல்லைனா என்ன, அவங்க 2 பேரும் எப்படி கல்யாணம் தானே பண்ணிக்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவள் ரொம்ப சின்ன பொண்ணு, அதனால் கண்டிப்பாக அவளால் ப்ரெக்னென்சியை வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்க முடியும். அவள் கொஞ்சம் டயட்டெல்லாம் ஃபாலோ பண்ணி நல்லா வந்துட்டு போஸ்ட் கேர் பண்ணானா சூப்பராக வந்துட்டு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அவள் லைஃப் வந்து லீட் பண்ண முடியும். நீ எதுவும் யோசிச்சு குழப்பிக்காத அப்படின்ன உடனே எனக்கு பெருசாக குழப்பம்லாம் இல்லை, ஆனால் ஒரு பக்கம் வந்துட்டு ஒரு சின்ன வருத்தம் இருந்துச்சு. என் தம்பியோட வாரிசு இல்லாமல் போயிடுமோ எங்களுடைய ஃபேமிலியை வந்துட்டு அந்த ஹைரார்கி ஃபாலோ பண்ணுறதுக்காக அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறா. நம்ம ஹீரோயினும் அதுக்கப்புறமா அன்னைக்கு ஃபுல்லாக ஹீரோ அப்சர்வ் பண்ணிட்டே இருக்கால, ஹீரோ வந்து ரொம்ப கூலாக இருக்க மாதிரி நார்மலாக இருக்க மாதிரி தான் இருந்துட்டுருக்கு. அதனால் வந்துட்டு இப்போ அவங்ககிட்ட வந்து கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டே இருந்துட்டு கொஸ்டின் பண்ணுறதுக்காக ஆரம்பிக்கிறான். உனக்கு வந்து குழந்தைங்கள்லாம் பிடிக்காதா அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்கும்போது, அப்பெல்லாம் இல்லையே ஏன் கேட்குற அப்படின்னு சொல்லி கேட்டோடனே நம்ம ஹீரோயின் வந்துட்டு, இல்லை எனக்கு மதியான நியூஸ்க்கு அப்புறம் நீ ரொம்ப நார்மலாக இருக்க, சுகமாகவும் இல்லை கோபமாகவும் இல்லை, அதான் கேட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கு நம்ம ஹீரோ வந்துட்டு பொறுமையாக அவளை பார்த்து பதில் சொல்கிறதுக்காக ஆரம்பிக்கிறான். இந்த மாதிரி நீ ரொம்ப சின்ன பொண்ணு, இப்போ தான் காலேஜ் படித்து முடிச்சிருக்க, இப்போ தான் வந்துட்டு வேலையிலையுமே ஒரு ப்ரொமோஷன் அப்புறம் எக்ஸாம்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு வந்துட்டு கொஞ்சம் கரியர் ரிலேட்டடாக நீ வந்து போயிட்டுருக்க. இந்த சமயத்தில் ஒரு பேரியர் மாதிரி இருந்துக்கூடாது இல்லையா, அதனால் கொஞ்சம் வருஷம் போட்டு தான் நான் யோசிச்சு வச்சுருந்தேன். பட் ஆனால் இது ஆக்சிடென்டெல்லாம் நடந்தாலும் ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் நான் அக்செப்டபிளாக இருந்தேன். எனக்கு நீ எப்படி இருந்தாலும் ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்க. நம்ம ஹீரோயினும் இப்போ தான் கொஞ்சம் காமாகிறா. இதோட இந்த பாட்டு முடியுது.